கண்டு கொண்டேன்ல இருந்து டேக் அவே அப்படின்னு பார்த்தா இந்த படம் வந்து எனக்கு என்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்துன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், உங்களை தன்னுடைய சுயநலத்துக்காக விட்டுட்டு போன நபர் மறுபடியும் வராங்களா, நீங்க அவங்கள ஏத்துக்க கூடாது. இது ஐஸ்வர்யா ராய் சொல்லக்கூடிய ஆணித்தரமான ஒன்று. நான் வந்து யாருக்கும் தெரியாம நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு என்ன வெப்பாட்டியா இருக்க சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி கேள்வியை கேட்டு தன்னுடைய சுயமரியாதை அப்படிங்கிறது இந்த காதலை தாண்டி எவ்வளவு பெருசு. தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வராதவன் இவன் மறுபடியும் வந்தா இல்ல எனக்கு லவ் தான் பெருசு எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகாம முட்டாளா இல்லாம நான் என்னோட லைஃப் பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ரெண்டாவது, லவ் இஸ் ஆல் அபவுட் எஃபர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து காதலுக்கு எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் இருக்கு பாருங்க, அந்த எஃபர்ட்ஸ் தான் அந்த காதலை மிக வலுவானதாக மாற்றும். அப்ப என்னோட காதல் எவ்வளவு வலுவானதுன்னு கேட்டீங்கன்னா, என்னோட காதலி ரொம்ப பெயின்ல இருக்கா, அவளை எப்படியாவது அந்த பெயின்ல இருந்து தூக்கிட்டு வந்துடணும். அவ என்ன லவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை, இன் ரிட்டர்ன் அவன் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா பாடக்கூடிய குரல் வளம் இருக்கக்கூடிய பொண்ணை பாட்டு கிளாஸ் அனுப்புறதும், அவளுக்கு முக்கியமான நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் பண்ணி அவளோட பெயின்ல இருந்து மறுபடியும் தூக்கிட்டு வந்து அவளை ஷைன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற எல்லா எஃபர்ட்ஸும், இன்ஃபேக்ட் அந்த பழைய காதலை தேடுறதுல இருந்து எல்லா எஃபர்ட்ஸும் மம்முட்டி சார் போட்டிருப்பாங்க. ஷீ டிசர்வ் சம்திங் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல ஆசைப்படக்கூடிய ஒரு பையனை கூட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்க வைப்பாங்க. இந்த படத்துல வந்து நிறைய காதல் காட்சிகள் ரொம்ப பியூட்டிஃபுல். அதுல ரொம்ப அழகான காட்சி இந்த காட்சி. லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்ல நான் இப்போ ஒருத்தர் லவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மம்முட்டி சாரோட மனசுல இருக்கிற நாடகம் வெளியே வந்துருக்கு. யார் இப்ப பாட்டு பாடுறேன்னா தபலா வாசிக்கிறோம்னா என்ன பண்றவன், உனக்கு இந்த மாதிரி தானே பிடிக்கும், திருந்தவே மாட்டேனே அப்படின்ற மாதிரி. அப்போ உன்னை யார் கடைசி காலத்தை பார்த்துப்பா அப்படின்னு கேட்பாரு நீங்க. அப்போ அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். இல்ல இது வந்து ஒரு அனுதாபத்துல வரக்கூடிய காதல் மாதிரி. இல்ல அதெல்லாம் இல்ல, நீ தப்பா பேசுற, அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு கருணையும் காதலையும் போட்டு குழப்பாத. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இது அனுதாபம் வேணாம், அக்கறை வேணாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு தானே சொல்ல போறீங்க. கிடையாது, நான் தினமும் சண்டை போடுவேன், மண்டையை பிச்சுக்க வைப்பேன், ஆனால் நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த காட்சி வந்து நிறைய எல்லாரும் கலாய்ச்ச ஒரு காட்சி. இவ என்ன வேணா பண்ணுவாளாம் கிறுக்கு பயப்புல, நான் வந்து இவளை சமாதானப்படுத்தணுமான. ஆனா அவர் எஃபர்ட் போட காத்திருக்காரு, அவர் அதை சமாளிக்க காத்துட்டு இருக்காருன்னா அந்த காதலுக்குள்ள என்ன பிரச்சனை நமக்கு அப்படின்ற மாதிரி இந்த பச்சைக்கண் தேவதைய பத்திரமா பார்த்துக்கோன்னு ஆண்டவன் என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கான், நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற அந்த காட்சி ரொம்ப அழகான காட்சி. இந்த காதல் வந்து ஒரு மாதிரி ஒரு நிறைவு கொடுக்கக்கூடிய காதல். ஒரு பெரிய பெயின்ல இருந்து ரிலீவ் ஆகி வந்த ஒரு பொண்ணும், அதாவது ஹீல் ஆகி வந்த ஒரு பொண்ணும், ஒரு மிகப்பெரிய இழப்புல இருந்து மாறி வந்த குடிப்பழக்கத்துல இருந்து கால் எழுந்ததுல இருந்து இந்த இதுல இருந்து மாறி வந்த ஒரு மேஜரும் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா எவ்வளோ நிறைவா இருக்கும் அப்படிங்கிற அந்த காட்சி ரொம்ப அழகான காட்சி.